அப்போ யாரையோ ஒருத்தரை நீங்கள் கிங் மேக்கராக இருந்து மாற்ற போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்கும் பொழுது, இல்லைங்க நானே கிங் ஆகிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் கிங் மேக்கர் இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஒன்று வந்து ஜனநாயகன் குறித்து அவர் கவலைப்பட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என் தயாரிப்பாளர் குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறத அவர் சொன்னதா. நாளைக்கு வந்து விஜய் அங்கே உட்காந்து எல்லாரும் அமைதியாக அவங்கவுங்க வேலையை பாருங்கள், இந்த தேர்தலில் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவர் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, அவருடைய கட்சியே போட்டியிட போகிறது கிடையாது, இந்த தேர்தலை அவங்க புறக்கணிக்க போகிறாங்கங்கிற ஒரு புரபகண்டாவை அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இவர் ஏதோ பொழுதுபோக்குக்கு அரசியல் பண்ண வந்தவர், இந்த தேர்தலை கண்டு அவர் அஞ்சுறாரு, பிஜேபி வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து நீ எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படின்னு இந்த கட்சியவே மிரட்டிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆஃப் கேமராவில் சொன்ன அந்த விஷயத்த ஒரு ஆன் கேமராவில் மக்கள்கிட்ட பேசியிருக்கலாம்ல. இல்லை நீங்கள் சாதாரணமாக அதை சொல்லிட்டீங்க. ஒரு கேமரா முன்னாடி நடிப்பதற்கு அவருக்கு எப்போவுமே தயக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்து கேள்விகளை கேட்கும்போது அதை நம்ம எந்த விதத்தில் எதிர்கொள்வதுங்கிற ஒரு தடுமாற்றம் அவருக்குள்ளே வரலாம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் மிக முக்கியமான ஊடகமாக NDTV இருக்குது. அவங்க சும்மா நடக்காத ஒன்றை வந்து அங்கே சொல்ல போகிறதில்ல. இன்னொன்று வந்து அவங்க வீடியோ பேட்டி வேணால் எடுக்காமல் இருக்கலாமே தவிர கட்டாயமாக ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு எடுத்து தான் இருப்பாங்க. ஒரு தமிழ் ஊடகத்தை அப்படி கூப்பிட்டு நீங்கள் பேட்டி நான் தர்றேன், எனக்கு கேள்விகளை முதல்ல கொடுத்துருங்க, நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டு அழகாக அதே பனையூரில் வச்சு ஒரு இந்த பேட்டியை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய் என்ன பேச போகிறாரு, அது பேசுவாரா இதை பேசுவாரான்னு மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. எல்லா கட்சிக்கும் வந்து காவல்துறை வந்து சில நிபந்தனைகளை விதிக்கும். ஆனால் தாவேக்கா கூட்டம் நடக்கும்போது மட்டும்தான் குறைந்தபட்சம் 80 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இது இருக்கா அது இருக்கான்னு 1000 கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. கண்ணாபின்னு கூட்டம் வருது, உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய சிக்கலாகும். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற நிபந்தனைகளை அவங்க தொடர்ந்து விதிக்கிறாங்க. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டால் கூட அவ்வளோ நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். முதல் மாநாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். NDTVக்கு விஜய் அவர்கள் இப்போ பிரத்யேகமாக ஆஃப் கேமராவில் பேட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க. எதனால் அந்த பேட்டி, எதுக்காக இந்த மூவ்? NDTV வந்து நிறைய தலைவர்களை பேட்டி எடுத்திருக்காங்க. முக்கியமாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களையும் அவங்க பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி விஜயை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த இன்டர்வியூவை கொடுத்துருக்கிறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னா அது வீடியோ இன்டர்வியூவாக அவர் கொடுக்கல. அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. பல பேர் வந்து மாற்றுக் கட்சியினர் வந்து இதை ஒரு பெரிய விமர்சனமாக கொண்டு வராங்க. நம்முடைய கேள்வி என்னென்னா, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யார் வீடியோ பேட்டி கொடுத்தாங்க? எல்லாமே வந்து செய்தியாளர்கள் போய் கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க, அது வந்து பிரசுரமாகி வரும். அதை பார்த்து தான் எல்லாருமே வந்து தலைவர் இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்பினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த பேட்டியவே சந்தேகப்படுறாங்க. விஜய் அப்படி சொன்னாரா, நீங்களாக சொல்கிறீங்களா, அது இப்படி விஜய் அப்படிலாம் சொல்லுவார், அவருக்கு ஏதோ இந்த கிளுகிழுப்பு ஆட்டினா சிரிக்கிற குழந்தை மாதிரியே நினச்சிட்டு இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு என்ன தாட்ஸ் இருக்கும், அவர் எவ்வளோ எண்ணங்களோட இங்கே வந்திருப்பார், அவர் எப்படியெல்லாம் வழி நடத்தப்பட்டிருப்பார், அவர் படித்த புத்தகங்கள் நிறையா. இப்போ எதுவுமே இல்லாமல் எந்த பயிற்சியுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு MLA கூட ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியை நிர்வகிக்கிற தலைவராக அவர் மாறும் பொழுது அந்த பேட்டிலே அவர் என்ன சொல்கிறாரு, 33 வருஷம் சினிமா விட்டுட்டு நான் வரும்போது நான் அதற்கு தயாராகி தான் வர்றேங்கிறார் அவர். அப்போது ஒரு குறைந்தபட்ச அறிவு இல்லாமல் கூட அவங்க வந்திருப்பார். இப்போ அதுவும் வந்து இவங்க வந்து ஒரு விமர்சனமாக எடுத்துக்கிட்டு இது வந்து இந்த பேட்டியே பொய், இவங்க NDTV நிருபர்கள் வெளியில் வந்து பொய்யா சொல்கிறாங்க, அவர் அப்படி பேசவே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணிட்டுருக்கு. அவங்க வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அங்கே விஜய் கூட பேசின 4 பேர், அவங்க அதில் சொல்கிற விஷயங்களை தான் நம்ம இப்போது இங்கே பெரிய விவாத பொருளாகவே மாறி இருக்கு. அதில் தான் வந்து கிங் மேக்கர் இல்லை, ஜெயிக்க வந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதாகவும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஏன் அவர் அங்கே பயன்படுத்துகிறதா வெளில சொல்லப்படுதில்ல, அது ஏன் அப்படி சொல்லணும்? இல்லைங்க, இப்போ என்னென்னா, இப்போ ஒரு கடந்த ஒரு வாரமாக நீங்கள் சோஷியல் மீடியா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல, அவருடைய கட்சியே போட்டியிட போகிறது கிடையாது, இந்த தேர்தலை அவங்க புறக்கணிக்க போகிறாங்கங்கிற ஒரு புரபகண்டாவை அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இவர் ஏதோ பொழுதுபோக்குக்கு அரசியல் பண்ண வந்தவர், இந்த தேர்தலை கண்டு அவர் அஞ்சுறாரு, பிஜேபி வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து நீ எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படின்னு இந்த கட்சியவே மிரட்டிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ கேள்வி கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ உங்களுடைய கட்சி வாக்குகள் யார்கிட்ட போகும்? அப்போ யாரையோ ஒருத்தரை நீங்கள் கிங் மேக்கராக இருந்து மாற்ற போகிறீங்களா
அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்கும் பொழுது, இல்லைங்க நானே கிங் ஆகிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் வந்திருக்கேன், நான் கிங் மேக்கர் இல்லைன்னு அவர் சொல்கிறார். இந்த பதிலை அவர் சொல்லித்தானே ஆகணும். அப்படி ஒரு கேள்வியை அவங்க முன் வச்சதுக்கு பின்னணியே இதுதான். சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாக அவரை பற்றி பரப்பப்படுகிற பொய் தகவல் இதுதான். இந்த தேர்தலே அவர் புறக்கணிக்க போகிறாரு. கடைசியாக வந்து அவங்க அந்த தேர்தல் தொடர்பாக ஒரு குழுவை கூட்டினாங்க. செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, அப்புறம் அருண்ராஜ், இவங்க எல்லாமே நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்னு ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. அதற்கு முதல் நாள் வந்த செய்தி என்ன தெரியுமா? செய்திங்கிறத விட இந்த காசிப்பு, நாளைக்கு வந்து விஜய் அங்கே உட்காந்து எல்லாரும் அமைதியாக அவங்கவுங்க வேலையை பாருங்கள், இந்த தேர்தலில் நம்ம எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு பரப்பி விட்டாங்க. ஆனால் காலையில் நடந்ததே வேறு. அவர் வந்து உட்காந்து எப்படியெல்லாம் இந்த தேர்தலை நம்ம எதிர்கொள்ளணும், நீங்கள் போய் மக்களை போய் சந்திங்க, நாம் வந்து எப்பெல்லாம் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு அவங்க பேசிட்டு கலைகிறாங்க. அப்போது இவங்களுடைய எண்ணத்தை, இவங்களுடைய ஆசையை ஒரு விஷயமாக இங்கே பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் சோசியல் மீடியாங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத. அப்போ சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த ரூமர்ஸையும் அதெல்லாம் நம்பி தாவேக்கா இயங்குதா? தாவேக்காவே அதெல்லாம் நினச்சி கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வியை கேட்கலன்னா அவர் ஏன் பதில் சொல்ல போகிறாரு? சோசியல் மீடியாவில் வந்ததை உண்மைன்னு நினச்சிட்டு ஒரு என்டிடிவி கேள்வி கேட்குதுன்னே வச்சுக்கிங்களேன். இன்னொன்று வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் பொய் கிடையாது, வர்றதெல்லாம் உண்மையும் கிடையாது. அப்போ இதில் வருகிற ஒரே தகவல் பல்வேறு விதமாக பல்வேறு வாய்கள்லேருந்து வரும்பொழுது ஒருவேளை இருக்குமோங்கிற எண்ணத்தில் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அப்படி ஒரு பதில் அவர் சொல்கிறார். சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இவர் கட்சி ஆரம்பித்த இத்தனை நாட்களில் எத்தனையோ தமிழ் பத்திரிகைகள் இருக்குது, அப்போ ரீச் பண்ணியிருப்பாங்க, அங்கெல்லாம் கொடுக்காத ஒரு பேட்டியை ஏன் என்டிடிவி கொடுக்கணும்? அதாங்க, இப்போ ஆங்கில ஊடகங்கள்னால் எல்லாருக்குமே அதன் மீது ஒரு மயக்கம் இருக்குது. அதுதான் இதில் காரணமாக தான் எனக்கு தெரியுது. அந்த மயக்கத்தை இவங்க முதல்ல தவிர்க்கணும். இன்னொன்று வந்து ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. இப்போ விஜயை பொறுத்தளவுக்கு ஒரு ஆல் இண்டியா ஃபிகராக மாறிட்டார். இப்போ முன்ன வந்து இங்கே தமிழகத்தில் மட்டுமே அறியப்பட்ட ஒருத்தர் பேன் இண்டியா ஸ்டாராக சினிமாவில் மாறினார். அதற்கப்புறம் ஒரு இந்த கரூர் ஸ்டாம்பைடுக்கு பிறகு விஜய் வந்து இந்தியா முழுக்க அறியப்படுகிற ஒரு தலைவராக மாறுறாரு. என்னடா ஒரு தலைவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் கும்பலாக போய் நிற்கிறாங்க, அதில் ஒரு 41 பேர் செத்து போகிறாங்க, அந்த 41 குடும்பமும் அதுக்கு காரணம் அவர் இல்லைன்னே வந்து சொல்லுது. அப்போ யாரா இவருன்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஆல் இண்டியா லெவலில் ஒரு பிரகாசமான ஒரு ஆளாக மாறுறாரு அவர். அப்போ நம்முடைய பேட்டி, நம்முடைய கருத்து ஆல் இண்டியா லெவலுக்கு போகணும்னு அவர் நினைக்கிறார். அதற்காக ஒரு ஆங்கில ஊடகத்தை அங்கே வர வைக்கிறாரு. அல்லது இவங்க கேட்கும் பொழுது வாங்கன்னு சொல்கிறாரு. ஏதோ ஒன்று இதில் நடக்குதுன்னு வைங்க. அப்போ ஆல் இண்டியா மீடியாவை விரும்புகிற தலைவர்களாக எல்லாருமே மாறிட்டாங்க. முக்கியமாக ஆங்கில ஊடகங்கள்ங்கும்போது தனி ஈர்ப்பு அவங்களுக்கு இருக்குது. இது வந்து தவறு தான். கட்டாயமாக இங்கே இருக்கிற தமிழ் ஊடகங்கள் வளர்க்காமல் விஜய் இந்த இடத்துக்கு வந்திருக்க போகிறதில்ல. இந்த தமிழ் ஊடகங்கள் தான் விஜயை வந்து அப்படி இப்படின்லாம் எழுதி எழுதி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ ஆங்கில ஊடகத்தை கன்சிடர் பண்ண அவர் தமிழ் ஊடகத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். விரைவில் தமிழ் ஊடகத்துக்கும் ஒரு பேட்டியை அவர் கொடுக்கணும். என்னோடது என்னன்னா, ஆஃப் கேமராவில் சொன்ன அந்த விஷயத்த ஒரு ஆன் கேமராவில் மக்கள்கிட்ட பேசியிருக்கலாம்ல. இல்லை, நீங்கள் சாதாரணமாக அதை சொல்லிட்டீங்க. ஒரு கேமரா முன்னாடி நடிப்பதற்கு அவருக்கு எப்போவுமே தயக்கம் கிடையாது. ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்து கேள்விகளை கேட்கும்போது அதை நம்ம எந்த விதத்தில் எதிர்கொள்வதுங்கிற ஒரு தடுமாற்றம் அவருக்குள்ளே வரலாம். இன்னொன்று வந்து எல்லாரும் மாதிரியும் இருந்துட முடியாது. கலைஞர் மாதிரி ஸ்டாலின் இல்லை, ஸ்டாலின் மாதிரி உதயநிதி இல்லை. அப்படி தான் எல்லாமே. ஜெயலலிதா அம்மா மாதிரி எடப்பாடி கிடையாது, எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா அம்மா கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல தவறு. அப்படி வந்து நீங்கள் ஸ்பான்டேனியஸாக உட்காந்துட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறவர் என்ன கெப்பாசிட்டியில் இருக்காருன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ மனசில் ஒன்று நினைக்கலாம், அதை உதட்டுக்கு கொண்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும் பல பேருக்கு. நீங்கள் அவ்வளோ ஸ்பான்டேனியஸ் எல்லாம் பேசிட முடியாது. அது வந்து பயிற்சியின் அடிப்படையில் வருது. அது காலப்போக்கில் கட்டாயமாக வரும். ஒரே நாளில் அது நிகழ்ந்துடாது, கட்டாயமாக வரும். அதற்கான பயிற்சியில் கூட அவர் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த என்டிடிவி இந்த பேட்டி அது உண்மையோ பொய்யோ ரூமரோ நீங்கள் சொன்ன மாதிரி இது நாளைக்கு இதழில் வரும் பொழுது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, என்டிடி மாதிரி ஒரு ஊடகத்தை வந்து நீங்கள் ரூமரோன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் மிக முக்கியமான ஊடகமாக என்டிடிவி இருக்குது. அவங்க சும்மா நடக்காத ஒன்றை வந்து அங்கே சொல்ல போகிறதில்ல. இன்னொன்று வந்து அவங்க வீடியோ பேட்டி வேணால் எடுக்காமல் இருக்கலாமே தவிர கட்டாயமாக ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு எடுத்து தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து நடக்காத ஒன்றுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அதற்கான எவிடன்ஸ் கொடுங்கன்னு யாரோ ஒருத்தர் வழக்கே போடுறாருன்னு வைங்க. விஜய் வந்து ஒரு தவறான தகவலை சொல்லிட்டாருங்க, உங்கள் பேட்டியில் அது இருக்குது, எனக்கு வந்து அப்படி சொன்னாரா இல்லையான்னு எனக்கு நிரூபிங்க அப்படின்னா அவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்போ கட்டாயமாக அவங்க வந்து டேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பொய் சொல்கிறாங்கங்கிறத வந்து நம்ம அதை இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை.
பட் என்ன தாக்கத்தை உருவாக்குங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சாதாரண கொஞ்சமான விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பேட்டியினுடைய முழு வடிவத்தையும் அவங்க வெளியில் சொல்லலை. ஒரு 4 செய்திகளை தான் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஜனநாயகன் குறித்து அவர் கவலைப்பட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என் தயாரிப்பாளர் குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறத அவர் சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த கிங் மேக்கர் விஷயத்தை சொல்கிறாங்க. இது தாண்டி வேறு என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, இதுதான் ரொம்ப ஒரு சாதாரண விஷயங்களை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னும் போக போக என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியல. இதான் இப்போ இந்த விஜய் மட்டும் இல்லாமல் இன்னும் பல தலைவர்கள் அந்த பேட்டியில் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை பேட்டி எடுத்ததாக சொல்கிறாங்க. ஏன் இந்த என்டிடிவியோட திடீர் இந்த ஒரு விஷயம்? எனக்கு ஒரு ஊடகத்தின் கடமை அதுதானுங்க. எல்லாரையும் சந்தித்து பேட்டி எடுப்பது தானே ஒரு ஊடகத்தின் கடமை. இன்னொன்று வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எல்லாருடைய பார்வையும் தேர்தலை நோக்கி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தலைவர்களும் என்ன கருத்து சொல்கிறாங்க, அவங்களுடைய பார்வை என்னவா இருக்குது, எதிர்கால விஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஊடகம் எடுக்க தானே செய்யும். இந்த பேட்டின்னு இது என்ன பேசியிருப்பாருங்கிற கியூரியாசிட்டியே அவரோட இமேஜ் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு சோஷியல் மீடியாலும் சரி தனியாகவும் சரி ஓரளவுக்கு மேலே கொண்டு போயிருக்கு. இதனால் தொடர்ந்து உற்சாகமாக இருக்காங்களா தவேகா தொண்டர்கள் அவங்க மத்தியில்? இல்லைங்க, நீண்ட காலமாக தொண்டர்களும் மக்களும் எதிர்பார்ப்பது விஜய் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசணும், வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வெளியில் வரணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை வரார், வெளியில் வந்து அவர் தொடர்பான விஷயங்களில் அவர் கலந்துக்கிறாரு. அது ஒரு பெரிய செய்தியாக மாறுது. அந்த மாதம் முழுக்க அதை பற்றியே ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது போதும்னு அவர் நினைக்கிறாரு. இப்போது இந்த பேட்டிகளின் மூலமாக அவர் இன்னும் அவருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாரு. நான் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ஊடகங்கள்கிட்ட பேசவும் உங்களுக்கு தயக்கம் இருக்குது. இன்னொன்று ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவதுங்கிறது பொருள் செலவு. இப்போ விஜய் ஒரு இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா நீங்கள் அது ஒரு பெரிய மீட்டிங்காக உருவாக்கி அங்கே ஒரு பெரிய பொருட்செலவாக மாறுற ஒரு விஷயமாக மாறுது. அப்போது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு ஒரு அழகாக ஒரு வீடியோவில் இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்ல தேவையில்லை, வாரத்துக்கு ஒரு முறையாக சொல்லலாம்ல. அதை நீங்கள் மாற்றிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். அவங்க அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, திரும்ப எப்போ நீங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் உற்சாகமாக இருந்தாலும் இங்கே தமிழக அரசு ஒரு சில சட்ட நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துறது, ரோட் ஷோ நடத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை இவங்க கடுமையாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும்? ஏன்னா அது இவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகையை விட பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் குறைவாக இருக்குது. இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தாவேகா இருக்குது. ஏன்னா ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு தான் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இப்போ இந்த சலுகை விஷயத்தில் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய வேரியேஷன் இருக்குது. அதை மாற்றுங்கிறது தான் இவங்க நீதிமன்றத்துக்கு போய் கோரிக்கையாக வைக்கிறாங்க. இது மாறுமா மாறாதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா தமிழக அரசும் நீதிமன்றமும் சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு அது. தமிழக அரசு இந்த வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்கி கொடுத்துருச்சு. இப்போ நீதிமன்றம் அதை சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இது மாற்றுவாங்களான்னு நமக்கு தெரியல. இப்போ 5000 பேர் கூடனா இவ்வளோ டெபாசிட் கட்டணும், 50,000 பேர் கூடனா இவ்வளோ டெபாசிட் கட்டணும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ விஜய் கூட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கணிக்கவே முடியாது. இப்போ 5000 பேர் வருவாங்கன்னு நீங்கள் கணிச்சிங்கன்னா 50,000 பேர் வந்து நிற்பான். நீங்கள் 50,000 பேருக்கு பணம் கட்டினீங்கன்னா 5 லட்சம் பேர் வந்து நிற்பான். அப்போ இவங்க என்ன கணக்கில் பணத்தை கட்ட முடியும்? இப்போ அதிகப்படியான தொகையை கேட்கும்போது அதை எப்படி ஒவ்வொரு முறையும் கட்டிக்கிட்டு இருக்க முடியும்? இது மாதிரி 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஒருவேளை அதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் கூடுதல் ரோட் ஷோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் தாவேகா வஞ்சிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக இருக்குல்ல. இப்போ எல்லா கட்சிக்கும் வந்து காவல்துறை வந்து சில நிபந்தனைகளை விதிக்கும். ஆனால் தாவேகா கூட்டம் நடக்கும்போது மட்டும்தான் குறைந்தபட்சம் 80 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இது இருக்கா அது இருக்கான்னு 1000 கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. கண்ணாபின்னு கூட்டம் வருது, உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய சிக்கலாகும். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற நிபந்தனைகளை அவங்க தொடர்ந்து விதிக்கிறாங்க. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டால் கூட அவ்வளோ நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். முதல் மாநாட்டிலேருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. முதல் மாநாடே அவங்க திட்டமிட்ட நாளில் நடத்த முடியல. அவங்க ஒரு டேட்டு கேட்க, இவங்க ஒரு டேட்டு சொல்ல, அவங்க ஒரு இடம் கேட்க, இவங்க ஒரு இடம் சொல்ல, ஒவ்வொரு முறையும் அப்படி தான் அவங்க வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ விஜயை பொறுத்தளவுக்கு இந்த நெருக்கடிகளை அவர் சமாளித்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு. தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும் தான் நான் நினைக்கிறேன். பட் நான் நீண்ட காலமாக இங்கே சொல்கிறது என்னென்னா, இங்கே தமிழில் வந்து மிக முக்கியமான ஊடகங்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் செய்தி ஊடகங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சேனலுமே ஏதோ ஒரு கட்சியின் சார்பு நிலை எடுத்துட்டால் கூட அதிலும் நடுநிலையான செய்தியாளர்கள் இருக்காங்க. இப்போ முக்கியமாக வந்து இப்போ தந்தி டிவின்னா
ஒரு அசோகவர்ஷினியோ அல்லது ஒரு ஹரியோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். அப்புறம் புதிய தலைமுறை நியூஸ் 18 சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இங்கே. இப்போ கார்த்திகை செல்வனோ கார்த்திகேயனோ நீங்கள் அவங்கள வந்து அனுமதிக்கலாம். நீங்கள் பேட்டி நான் தர்றேன், ஆனால் கேள்விகளை நீங்கள் எனக்கு முன்னாடி கொடுத்துருங்கன்னா கட்டாயமாக அவங்க கொடுக்க போகிறாங்க. இப்போ எல்லாரையும் அணுகிற மாதிரி ஒரு புது அரசியல்வாதியை அவங்க அணுக மாட்டாங்க. நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும். ஒரு முறை சிம்பு வந்து என்ன பண்ணிட்டாரு, கர்நாடகா இந்த காவிரி இஷ்யூ வரும்பொழுது ஏன் வந்து இப்படி ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கணும், அதாவது நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கோம், கர்நாடக மாநில மக்களும் தமிழக மக்களுமே ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கோம், இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம், ஆனால் 2 மாநிலங்களுக்குமே இந்த காவிரி நீர் பிரச்சனையில் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்நாடக மக்கள் வீட்டு வாசலில் ஒரு டம்ளர் தண்ணி வைங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை சொன்னார். அது பெரிய விளைவை உருவாக்குச்சு. கர்நாடகாவில் பல வீடுகளில் சிம்பு சொன்னதை செஞ்சாங்க. அப்போ பாண்டே வந்து தந்தி டிவியில் இருக்கார். பாண்டே இன்டர்வியூனா அப்படி காத்திருந்து பார்க்குற கூட்டம் அன்னைக்கு. அப்படி வந்து அவர்கிட்ட ஒரு 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 வசீகரம் இருந்துச்சு பாண்டே பேசும்பொழுது. இப்போ அந்த பாண்டே வந்து சிம்புவை பேட்டி எடுக்க வரார். சிம்பு வந்து குழந்தை, அவர் அரசியல் பேசுகிறதே அதிகம். இப்படி ஒரு அரசியலை கையில் எடுத்துட்டாரு, பேசிட்டாரு. அவரை எப்படி ஹேண்டில் பண்ணார் தெரியுமா? ஒரு 6 மாதத்து குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி ஹேண்டில் பண்ணி நினச்சா துவம்சம் பண்ணியிருக்கலாம். யாரியா நீ, உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு இதை சொன்னேன் அப்படின்னு ஆரம்பித்து வெளுத்துருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் ரொம்ப அழகாக அவரை பேச விட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. நீங்கள் வேணால் போய் தேடி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வந்து ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவர்கிட்ட கட்டாயமாக அவங்கெல்லாம் காமிப்பாங்க. ஒரேடியாக முரட்டுத்தனமாக கேள்விகளை கேட்டு அவரை திணறடிச்சிட்டோம் பாருன்னு இல்லை காலரை தூக்கிட்டு வர்ற எண்ணம் அவங்களுக்கு கட்டாயமாக இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தமிழ் ஊடகத்தை அப்படி கூப்பிட்டு எனக்கு கேள்விகளை முதல்ல கொடுத்துருங்க, நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டு அழகாக அதே பனையூரில் வச்சு அவர் இந்த பேட்டியை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய் என்ன பேச போகிறாரு, என்ன பேச போகிறாரு, அது பேசுவாரா இதை பேசுவாரான்னு மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஸோ அதை வந்து அவர் சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் இதன் மூலம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்னு வச்சுங்க. எலெக்ஷன் கேம்பெயின் அடுத்து தொடங்க போகிறதா இருக்குது. திரும்பவும் இப்போ ஏன்னா கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோவோ மிகப்பெரிய ஒரு பப்ளிக் மீட்டிங்கும் நடக்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த ஒரு பதட்டமான சூழல் ஏற்படாதா? அதை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை தாவக்காசிலேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதற்கப்புறம் அவங்க நடத்தின மீட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப கவனத்தோடு செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா டோக்கன் கியூஆர் கோடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 2000 பேர்னா 2000 பேருக்கு மட்டுமே அங்கே அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதேமாரி வாட்டர் பாட்டிலு, ரொம்ப வயதானவர்கள் குழந்தைகள் கட்டாயமாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. நிறைய தொண்டர்படையை உருவாக்குனாங்க. ஒரு புறம் மகளிர், இன்னொரு பக்கம் பசங்களை வச்சு ரொம்ப பிரமாதமாக அந்த தொண்டர்படை வந்து ஒர்க் பண்ணிச்சு. ஸோ அதனால் அந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதற்கப்புறம் வந்து ஒரு ரோட் ஷோ பண்ணாங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணுவாங்க. இப்போ போன முறை மாதிரி வந்து கொஞ்சம் கவனிக்காமல் இருந்துட்டாங்க. இந்த முறை அது நடக்காது. மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.